தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமானவர்கள இந்த மக்கள் தேடத் தொடங்கிட்டாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 10 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமையா இருக்கட்டும், இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறி இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மக்கள் சீமானவர்கள தேடுறாங்க அப்படின்றது மிக முக்கியமான செய்தியா இருக்கு. ஆனா சீமானவர்கள் வரமாட்டாரு. வெறும் அறிக்கைகள் தான் வரும் அப்படின்றது தான் உண்மையா இருக்கு. ஏன்னா சீமானவர்கள் போராடி, போராடி இந்த மக்களுக்காக நின்று, நின்று இவங்க இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க சீமானவர்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இந்த நிலையில இத தீர்க்கதரிசியா முன்னாடியே இந்த பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல கணிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. அந்த வீடியோல அவங்க ஏற்கனவே போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சீமான் கிட்ட அழுவுறாரு. அதாவது எப்படின்னா, "அண்ணன் நீ தான் போராடணும்" அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறாரு. அப்போ "ஓட்டு போடும்போது எங்க தம்பி போனீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவன் அழுவுறாரு. ஸோ இத ரொம்ப தீர்க்கதரிசியா அப்பவே சீமான் அவர்கள பத்தி கணிச்சிருக்காங்க பரிதாபங்கள் அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. எனவே இது ரொம்ப முக்கியமா இருக்கு. சீமான் அவர்கள் இன்னைக்கு தேடினா சீமான் அவர்கள் உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சுருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு தலைவன் உங்களுக்கு இருக்கிறதுனால ஈஸியா போயிடுது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே இன்னுமே இந்த மக்கள் சீமானவர்கள புரிஞ்சுக்காம, சீமானவர்களோட அரசியல புரிஞ்சுக்காம, சீமானவர்களுக்கு ஓட்டு போடாம, சீமானவர்கள் உங்களுக்கு போராடணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா? சீமானவர்கள் உண்மையாவே ரொம்ப சுயநலமற்ற தலைவன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மக்களுக்காக போராடுறாரு. அவருக்கு என்ன பணம், காசா கிடைச்சிருச்சு. இந்த மக்களுக்காக போராடினதுல அவர் வெறுமனே போராட்டம் இந்த மக்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் போராடினாரு. எனவே இந்த மக்கள் அவர தேடுறாங்க. ஆனா ஓட்டு போடுறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இனிமே மக்கள் சீமானவர்கள தேடுவாங்க. சீமானவர்களுக்கு தேடும்போது சீமானவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.